நம்ம ஒருத்தரை பார்த்தா வணக்கம் சொல்கிறோம்ல, ஒத்த கையை வச்சு சொல்கிறோம். இப்போல்லாம் வந்து சார் வணக்கம் அப்படின்னு ஒரு கையை வச்சு சொல்லுவோம். மேடம் வணக்கம்னு சொல்லி ஒரு கையை வச்சு சொல்லுவோம். முன்னாடி 2 கை வச்சு கும்பிட்றது தமிழர்கள் பண்பாடு. அதுவும் நம்மக்கிட்ட இருக்க தான் செய்யுது. 2 கை வச்சு கும்பிட்றது, அல்லது ஒத்த கையை வச்சு வணக்கம் சொல்கிறது. இப்போ சில இதில் பார்த்திங்கன்னா, இப்போ வந்து இப்போ சில வழக்கப்படி பாய்லாம் என்ன சொல்லுவாங்க, இஸ்லாமியர்கள் சலாம் அலைக்கும் பாய் அப்படின்னு எதோ சொல்லுவாங்க. அது மாதிரி சொல்கிறது. இந்த மாதிரி வணக்கம் வைக்கிற நடைமுறை இருக்குல்ல, அது ரொம்ப நல்ல பழக்கம். மனுஷங்கக்கிட்ட இருக்கிற பகைமையே இல்லாமல் செய்யும். நீங்கள் உங்கள் பகையாளியை பார்த்து கூட நீங்கள் சார் வணக்கம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு பிடிக்கலனா கூட, அல்லது அவங்களுக்கும் உங்களுக்குள்ள ஒரு பகைமை இருக்குது அப்படின்னா, நீங்கள் அவங்கள பார்த்து ஒரு வணக்கம் சொன்னீங்கன்னா அந்த பகைமை இல்லாமல் போயிடும். ஏன்னா வணக்கம் என்பது ஒரு பணிவை காட்டுகிறது, பணிவை அடிப்படையாக கொண்டது. இது வந்து இப்போ சைனாக்காரங்களாம் குனிஞ்சு வணக்கம் சொல்லுவாங்க. ஒரு பணிவு, அது ஒரு அந்த பணிவை வெளிப்படுத்துகிறாங்க. பகைமை இல்லாமல் போகும். அதனால் வணக்கம் சொல்லுகிற வழக்கம் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப முக்கியம். காலையில் சொன்ன நம்ம யாரை பார்க்குறோமோ சார் வணக்கம், அதில் 2 கையை வச்சு கும்பிடுறது, பெரியவங்களாக இருந்தால் காலை தொட்டு கும்பிடுறது, இதெல்லாம் சமாதானத்தை ஏற்படுத்தும். ஒரு பணிவை நான் வணக்கம் சொல்ல மாட்டேன், அவருக்கே நான் வணக்கம் சொல்லணும், அங்கே பகைமை உருவாகிடும். அவர் மேலே நம்ம யாருக்கு நமக்கு தெரியும், அவர் டெய்லி பார்க்குறோம் பேசுகிறோம், அவருக்கு நம்ம வணக்கம் சொல்லலை, தெரிஞ்சே சொல்லலை அப்படின்னா கண்டிப்பாக அது மனசுக்குள்ளே அவர் மேலே நமக்கு ஒரு பகைமை உணர்ச்சி இருக்குது, ஒரு வெறுப்பு இருக்குது. அவருக்கு நான் எதுக்கு வணக்கம் சொல்லணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை அடிப்படையாக கொண்டு நம்ம அதை வணக்கம் சொல்லலை அப்படின்னா அங்கே பகைமை உருவாயிடும். அதனால் வணக்கம் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது. காலை வணக்கம், மாலை வணக்கம், இரவு வணக்கம்லாம் ஏன் வச்சுருக்காங்கன்னா, அந்த வணக்கம் சொல்லிட்டாலே, வணக்கம் சொல்லிவிட்டு நீங்கள் பேச ஆரம்பிக்கணும். அப்போ தான் சும்மா பேசக்கூடாது. வணக்கம் சொல்லிவிட்டு யாராவது ஃபோனில் பேசினா கூட குட் மார்னிங் சார் சொல்லிட்டு பேசுகிறோம்ல, காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறோம், மதிய வணக்கம், மாலை வணக்கம், இரவு வணக்கம், இதெல்லாம் சொல்லிவிட்டு பேசுகிற வழக்கம் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப நல்லது. சும்மா பேசக்கூடாது. வணக்கம் சொல்லிட்டாலே நீங்கள் பணிவு, அது ஒரு பணிவாக ஆகிவிடுகிறது. இப்போ பெரியவங்க எப்படின்னா, இப்போ சின்னவங்க வந்து பெரியவங்களுக்கு முதல்ல வணக்கம் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் பெரியவங்க சொல்லுவாங்க. முதல்ல வந்து இப்போ வந்து பெரியவங்க சொல்லக்கூடாது சின்னவங்களுக்கு வணக்கம், முதல்ல சின்னவங்க தான் பெரியவங்களுக்கு வணக்கம் சொல்லணும், அதுக்கு பதிலாக தான் பெரியவங்க வந்து சின்னவங்களுக்கு வணக்கம் சொல்லணும். முந்திக்கிட்டு பெரியவங்க வந்து முதல்ல வணக்கம் சொல்லக்கூடாது. இப்படி வணக்கம் சொல்கிறதுலேயும் ஒரு முறை இருக்குது. அது வந்து சமாதானத்தை ஏற்படுத்தும். நம்ம யார்கிட்ட பேசினாலும் முதல்ல பார்க்குறோன்னா உடனே வணக்கம் சொல்லணும், அதுக்கப்புறம் தான் பேசணும். முதல்ல சமாதானம், முதல்ல பணிவு, அந்த உறவுக்கு பணிவது, உறவுக்கு நாம் பணிகிறோம், அந்த அவருக்கும் நமக்கும் இடையான உறவுக்கு நாம் மரியாதை செலுத்துகிறோம், அந்த உறவு நமக்கு வேணும், நமக்குள்ள பகைமை இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நோக்கமாக கொண்டு தான் நம்ம வணக்கம் வைக்கிறோம். சார் வணக்கம், சார் காலை வணக்கம், மாலை வணக்கம், மதிய வணக்கம், சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகிறோம் அப்படின்னா, அப்போ அந்த பகைமை இல்லாமல் போகும். சமாதானம், அவங்க சொல்கிறாங்களோ இல்லையோ, நாம் வச்சுட்டு போகிறவங்களும் இருக்காங்க. ஒரு வணக்கம் வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க, பதிலுக்கு அவங்க நம்மளை கண்டுக்காமல் இருந்திருப்பாங்க, கவனக்குறைவாக நம்மளை கவனிக்காமல் இருந்திருப்பாங்க. ஒரு வணக்கத்தை போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். சமாதானத்துடன் வாழ்வதற்கு இந்த வணக்கம் வைக்கிற நடைமுறை பாருங்கள், இது உலகத்தில் எல்லா இடத்துலையுமே இருக்குது. சில இடங்களில் அதை கடைபிடிக்க மாட்டாங்க. ரொம்ப அது ஒரு நாகரிகமான வழக்கம், அது நாகரிக வழக்கம். அது சில இடங்களில் ரொம்ப அடித்தட்டு மக்கள் அவங்ககிட்ட அந்த மாதிரி பழக்கம் இருக்காது. கொஞ்சம் படித்து கொஞ்சம் மேலே நோக்கி வரும்போது அவங்களுக்கு அந்த பழக்கம் கண்டிப்பாக வணக்கம் வைக்கிறதுக்கே டயர்டாகிடக்கூடாது. வணக்கம் ஏன் வைக்கிறோம், அதோட அவசியம் என்னன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வச்சுருவீங்க. என்னடா இது வணக்கம், யாரை பார்த்தாலும் வணக்கம் வச்சுக்கிட்டு வணக்கம்னுக்கிட்டு கையை தூக்கிக்கிட்டு அப்படின்னு சலிப்பாகிறவங்க இருக்கிறாங்க. வெறுப்போடு வணக்கம் வைக்கிறவங்களும் இருக்காங்க. வச்சு தான் ஆகணும், வைக்காமல் போடக்கூடாது அப்படின்னு. ஏன் வைக்கணும், வைக்காமல் கூட போவாங்க சிலர். எதுக்கு வணக்கம் வச்சுக்கிட்டு? அப்போது அதுக்கு ஒரு காரணம் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம கண்டிப்பாக வைக்க ஆரம்பிச்சிரும். ஏன்னா அதுக்கான காரணம் ஏன் வணக்கம் வைக்கிறாங்க, வணக்கம் வைக்கலன்னா இப்போ என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க. உண்மையிலும் வணக்கம் வைக்கிறதுனால நீங்கள் உங்கள் பகையாளி யாராக இருக்காங்களா அவங்களுக்கு ஒரு வணக்கம் வச்சு பாருங்கள், அந்த பகை இல்லாமலே போயிடும். நீங்கள் யாராவது மனசுக்குள்ளே ஒரு கோபத்தோடு இருக்கீங்க, அவரை வந்து ஒரு பகையாளியாக நினைக்கிறீங்க, ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கும், நேற்றைக்கோ அதற்கு முன்னாடியோ ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கும், அவர் மேலே உங்களுக்கு ஒரு கோபம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த நீங்கள் அவரை பார்க்குறீங்க திடீர்னால, அப்போ ஒரு வணக்கம் வச்சிட்டிங்கன்னா அந்த கோபமே இல்லாமல் போயிடும். இந்த வணக்கம் என்பது ஒரு பணிவை வெளிப்படுத்துகிறது, அந்த உறவுக்கான பணிவு. பகைமை வேண்டாம் என்று சொல்லுகிறது. எனக்கு உறவு வேண்டும், உங்களுடைய உறவுக்கு
வேண்டும், உங்கள் உறவுக்கு நான் மதிப்பளிக்கிறேன், பணிவடைகிறேன், பணிவாக இருக்கிறேன் அது அப்படின்னு சொல்லிட்டு அதை வெளிப்படுத்துகிற நோக்கம்தான் அந்த வணக்கம். வணக்கத்துக்கு அவ்வளோ பெரிய இது இருக்குது, அவ்வளோ பெரிய நோக்கம் இருக்கிறது. சமாதானத்தை அதனால் அது பார்த்திங்கன்னா ரொம்ப கீழ்த்தட்டு மக்கள்கிட்ட வணக்கம்லாம் வைக்க மாட்டாங்க. ஆனால் என்ன எப்படி இருக்க, என்ன பண்ணுற அப்படின்னு அந்த மாதிரி தான் விசாரிப்பாங்க. ஆனால் வணக்கம் வைக்கிற வழக்கம் ரொம்ப கீழ்த்தட்டு மக்கள்கிட்ட இல்லை. அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்போ அங்கே சமாதானமே இல்லைன்னு தான் சொல்லணும். சமாதானம் எங்கே வணக்கம் வைக்கிற வழக்கம் இல்லையா, அங்கே சமாதானம் இல்லை, பகைமை தான் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். பகைமை அதிகமாகும் போது வணக்கம் வைக்கிறதுக்கே கூச்சப்படுவாங்க. கீழ்த்தட்டு மக்கள் பார்த்திங்கன்னா வணக்கம் வைக்கிறதுக்கு கூச்சப்படுவாங்க. வணக்கம் வைக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லைப்பா அப்படின்னு அர்த்தம். அதுக்கு வணக்கம் வைக்கிறதுக்கு கூச்சப்படுறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, வணக்கம் வைக்கிற அளவுக்கு நான் ஒரு தகுதியான ஆள் கிடையாது, ஒரு அமைதியை விரும்புகிற ஆள் கிடையாது, சமாதானத்தை விரும்புகிற ஆள் கிடையாது, நான் வணக்கம் வைக்கிற அளவுக்கு எனக்கு அந்த அளவுக்கு நான் தகுதியானவர் கிடையாது, ஒரு சமாதானத்தை விரும்புகிறவர்களாக நான் இல்லை அப்படின்னு தான் அதோட அர்த்தம். ஆனால் வணக்கம் வைக்கிறதுக்கு கூச்சப்படாதீங்க, பெருமையாக வணக்கம் வைங்க. ஏன்னா நீங்கள் சமாதானத்தை விரும்புகிறவர் என்று பறைசாற்றுங்கள். வணக்கம் வைப்பதன் மூலம் நீங்கள் சமாதானத்தை விரும்புகிறீர்கள் என்பதை பறைசாற்றுங்கள். அதனால் அவ்வளோ பெரிய உயரிய நோக்கம் வணக்கம் வைக்கிறதுக்கு இருக்குது. அது அறியாமையில் இருப்பவர்கள் வணக்கம் வைக்கிறதுக்கே கூச்சப்படுவாங்க. என்னடா இது அப்படின்னு. அப்போ அவங்க மனசில் அவ்வளோ பகைமை இருக்குது. ஒரு நல்ல விஷயத்தை செய்கிறதுக்கு கூச்சப்படுறாங்க. சமாதானம், அது சண்டை போடுறத பெருமையாக நினைக்கிறவங்க எப்படி சமாதானத்தை ஒரு உயர்வான பண்பாக நினைப்பாங்க? சமாதானத்தை எப்படி பரப்புவார்கள்? சண்டை போடுவதை பெருமையாக நினைக்கிறவங்க சமாதானத்தை எப்படி பரப்புவார்கள், எப்படி விரும்புவார்கள்? சமாதானத்தை விரும்பாதவர்கள் தான் வணக்கம் வைக்க மாட்டாங்க, வணக்கம் வைக்கிறதுக்கு கூச்சப்படுவாங்க. இது நல்லா கவனித்து பாருங்கள். இனிமேல் யார் வணக்கம் வைக்க மாட்டேங்கிறாங்க, ஏன் அவங்க வைக்க மாட்டேங்கிறாங்க, ஏன் கூச்சப்படுறாங்க வணக்கம் வைக்கிறதுக்கு? கண்டிப்பாக அவங்ககிட்ட அந்த பண்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம். சமாதானத்தை விரும்ப மாட்டேங்கிறாங்க.